ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இந்த 2024 தெலுங்கில் எடுக்கப்பட்ட ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் டபுள் ஐ ஸ்மார்ட். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கோட இருந்துச்சு. இப்போ ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த்தபுளான மூவி தான். தியேட்டர்ஸில் அந்தளவுக்கு ஓடலை. காரணம்னா லாஜிக் இந்த படத்தில் இருக்கவே இருக்காது. ஸோ லாஜிக்கை எதிர்பார்க்குறவங்களும் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. சும்மா போர் அடித்தா பார்க்கக்கூடிய அதுலேயும் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இதுக்கு முந்தின ரிலீஸ் ஆன 2019 ஐஸ்மார்ட் சங்கர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட சீக்குவலாக தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அதில் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சஞ்சய் வந்து ஒரு பிக் புல் அப்படிங்கிற ஒரு பெரிய வில்லனாக வாராப்பில். இந்தியாவிலே பிடிக்க முடியாத ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக இருக்கிறாரு. இப்படி கம்பீரமாக சுற்றிட்டு இருந்த மனுஷன் வந்து ஒரு கட்டத்தில் உடஞ்சி போகிறாரு. அவருக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குது. சீக்கிரமாகவே செத்து போயிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும். நான் வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு பிளான் வச்சுருக்கேன். நான் சீக்கிரமாக சாகக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்குறாப்புல. அவர் கொடுக்குற ஐடியா தான் உங்களோட மெமரியை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இன்னும் 100 வருஷத்துக்கு என்ன நீங்கள் வந்து இம்மோட்டலாகவே வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாப்புல. ஆனால் அதுக்காக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகும். ஏன்னா நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கும் நல்ல பெர்மிஷன் கொடுத்து நிறைய பேர் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இதுக்கு பதிலாக ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி மெமரியில் வந்து யூஎஸ்பி போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கான். அவனை பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெமரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவை தேடி இந்த சஞ்சய் தூட் ஆள்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி போகிறாங்க. அவங்க பிடிச்சி மெமரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இதுக்கு நடுவில் இந்த படத்தில் தனித்தனியாக ஒரு பிளாட் போகும். அதில் வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்க போர்ஷனாக இருக்கட்டும். கூடுதலாக வந்து காட்டில் வாழக்கூடிய ஒரு ட்ரைப் வந்து ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிளாட் போகும். பத்தாத குறைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர வந்து சஞ்சய் தூட் எதை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாப்ல. இப்படி தனித்தனியான ஒரு பிளாட் எல்லாமே கனெக்ட் ஆகிற போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சூப்பராக எடுத்திருப்பாங்க. என்னடா இந்த படத்தை கழுவி ஊற்றுறாங்களே, நீ மட்டும் என்னடா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணுற ஆளுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு என்டர்டெய்னிங் படம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேக்குமே கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு நல்ல தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் வழியிலும் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்ஸில் கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸோட கொரியோகிராஃபாக கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அதில் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் தனித்துவமாக இருக்கும். பிக் புல் அப்படின்னு சொல்லப்படுறவர் அந்த சைனீஸ்காரங்க கூட சண்டை போடுற அந்த போர்ஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஹீரோ சங்கரோட ஃபைட்டிங் சீன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். பட் அதே நேரத்தில் இந்த படத்தில் வர அந்த லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ட்ராகிங் தான். ஹீரோயினை பொறுத்தளவுக்கு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடன் அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிக்க முடியலாம். ஏன்னா அவன் கையில் அந்த அளவுக்கு ஒரு டேட்டூ இருக்குது. மாஸ்க் போட்டுட்டான் அப்படின்னா முகம் தெரியாது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி போகிறது. இந்த மாதிரியான டிராகிங் சப்ஜெக்டை வச்சு இழுத்துருக்காங்க. என் படத்தோட கதையுமே வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோவை நிறைய டைம் வந்து அந்த வில்லன் குரூப் வந்து பிடிச்சி கூட்டிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இழுத்துருப்பாங்க. படத்தோட டூரேஷனை இழுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட டூரேஷனில் அரை மணி நேரத்தை கிட்டத்தட்ட கட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 மணி நேரத்தில் அழகாக வந்து டெலிவரி பண்ணலாம். ஆனால் இந்த படத்தை இழுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. இப்போ அப்படி சாங்ஸ் அண்ட் விஷுவல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சாங்ஸோட சினிமாட்டோகிராஃபிக் அந்த காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸோட அந்த செட் ஒர்க்குமே நல்லா இருக்கும். கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக நல்லா போட்டிருக்கலாம் அப்படிங்கிற என்னோட பர்சனல் தாட். அதே நேரத்தில் சில இடங்களில் வந்து நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஆக்டர் விஜயோட ரெஃபரன்ஸாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல ஃபீல் ஆகலாம். அந்த கன் சுடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாடி லாங்குவேஜ் கண்டிப்பாக விஜயை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காப்புல. கூடுதலாக ஒரு படத்தில் வந்து ஒரு போர்ஷனில் விஜயோட டைலாக்கும் பேசுவார். அதுவுமே நல்லா இருந்துச்சு. தனிப்பட்டு நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா வழக்கமாக இந்த மாதிரி படங்களில் வந்து நம்ம ஹீரோ ஒரே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாரு. புதுசாக இந்த படத்தில் எதுவுமே ட்ரை பண்ணல அப்படின்னாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. கொஞ்சம் லோக்கலான வாய்ஸ் பேசியிருப்பாங்க. அந்த தமிழ் டப் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு நல்லாவே ஒரு உயிர் கொடுத்துருக்காரு. இப்போ சஞ்சயோட கேரக்டர் பொறுத்தளவுக்கு அந்த கேரக்டர் அதாவது நம்ம சஞ்சயை பொறுத்தளவுக்கு ஒரு படத்தில் வில்லன் அப்படின்னா யாருனாலும் கண்டிப்பாக நம்பிடுவாங்க. ஒருவேளை அந்த ஃபேஸ் கட்டாக இல்லைன்னு தெரியல, எந்த படத்துலனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனாகவே அவரோட ஃபேஸ் கட்டை வச்சு கண்டிப்பாக நம்மளை நம்ப வச்சிருந்தாரு. இந்த படத்துலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக கண்டிப்பாக இருக்கிறாரு. இப்படி ஓவராலாக ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த்தபுளான மூவி தான். கண்டிப்பாக ஓடிடியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.